படத்தை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி எனக்கு இப்போ கீழே இவரோட பேசிட்டு இருக்கும்போது ஒரு புக்கு பற்றி பேசிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக நான் காலாவில் ஒர்க் பண்ணும்போது ஹைதராபாத்தில் விஎஃப்எக்ஸ் ஒர்க் போயிட்டு இருக்கும்போது நானும் ஜெய்யும் ப்ளூ ஸ்டார் டைரக்டரு ஷார்ட் பை ஷார்ட் அப்படின்ட்டு அதோட ஒரிஜினல் நேம் ஆன் டைரக்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். டேவிட் மேமட் இது பண்ணியிருப்பார். அதோட மொழிபெயர்ப்பு நான் வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் அந்த காப்பி சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்க்கு ஒரு காப்பி கொடுத்துருந்தேன். அவன் எவ்ரி லைன் அந்த புக்கில் நோட் பண்ணி ஹைலைட் பண்ணி ஒரு 4 மாதம் அங்கே இருந்தோம். அது கூடவே தான் இருப்பான். அது கூடவே அதை அவ்வளோ நோட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருப்பான். எங்கேயோ நடக்கிற இந்த சின்ன 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 விஷயங்கள் இருக்கும் இல்லைங்களா, அந்த புக்கு படித்ததுக்கப்புறம் தான் எனக்கு நிறைய டைரக்ஷன் பற்றி ஒரு தெளிவு, இன்னுமே பெட்டரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது. அது இவங்களோட பப்ளிகேஷன் அப்படிங்கிறது இப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அவர் பேசும்போது தான் சொன்னாங்க. ஏன்னா அது நமக்கு ஒரு இது இருக்கும்ல, ஒரு சிங்கிள் ஷாட் போகிறது தான் பயங்கரமான க்ளோரி அப்படி இப்படின்ட்டுலாம் இருக்கும்ல. அதை முதல்ல அவர் பயங்கரமாக உடைப்பார். அப்படி கிடையாது. எல்லாமே ஆடியன்ஸுக்கு என்ன எமோஷன் நம்ம உருவாக்குறோமோ அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதுக்கு எந்த டூலை வேணாலும் எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலான்ற மாதிரி தான் அந்த இது இருக்கும். அது இல்லாமல் டைரக்டரோட பிரைமரி ரோல் என்ன அப்படிங்கிறது ஷார்ட் பை ஷார்ட்டாக பிரித்து விஷுவலாக கதை சொல்ல தெரிகிற அந்த சென்ஸ் தான் அப்படிங்கிறத ரொம்ப அழுத்தம் திருத்தமாக அந்த புத்தகத்தில் பேசுவாங்க. அது தமிழ் வெர்ஷன் படிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கிலீஷ் வெர்ஷன் எடுத்து அதோட பிரிண்ட் எடுத்துட்டு அதை வச்சுக்கிட்டே இருப்பேன். இப்போ இந்த பாட்டில் ராதா டெல்லியில் ஸ்க்ரீன் பண்ணியிருந்தோம். அங்கே அதோட ஒரிஜினல் இங்கிலீஷ் காப்பி ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் நான். அது வரலும் தமிழ் வெர்ஷன் படிச்சிருப்பேன். அப்புறம் டவுன்லோட் பண்ணி ஜெராக்ஸ் எடுத்து வச்சுருந்துருப்பேன். அதை பார்த்த உடனே எனக்கு எவ்வளோ பைசா இருந்தாலும் வாங்கிடணும்னு சொல்லிட்டு அந்த புக்கு வாங்கிட்டு வீட்டை இருக்கும். அந்த புக்கு சின்ன தின்னாக இருக்கும். அது ரொம்ப முக்கியமான புக்கு. இப்போ அது நம்ம மொழியில் டிரான்ஸ்லேட் ஆகி நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறது அந்த மாதிரியான எங்கேயோ ஒரு மூலையில் யாரோ கிரியேட் பண்ணுற வேல்யூ இருக்குல்ல, அது மூலயமா கற்றுக்கிட்டு உருவாகிறவங்க தான் இங்கே இருக்க ஆல்மோஸ்ட் எல்லா ஃபில்ம் மேக்கர்ஸுமே. அந்த சென்ஸில் இந்த மூமெண்ட் அப்படிங்கிறது பெரிய ஒரு மூமெண்ட் தான் டெஃபினட்டாக. இப்போ பியோர் சினிமா இருக்கட்டும், கூகையா இருக்கட்டும், நிழல்னு சொல்லி திருநாவுக்கரசு தோழர் அவர் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. நானும் காசிம்லாம் ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் அந்த வடபழனி கார்னரில் அவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருப்போம். நைட்டு 9 மணிக்கு திருப்பூர் போகிற பஸ் இருக்குன்னு சொல்லுவார். 9 ஆகும், 10 ஆகும், 11 ஆகும், 11 மணி வரலாம் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் மீட் பண்ணுறோம். அவ்வளோ நேரம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவ்வளோ பேஷனட்டாக சினிமா பற்றி, சினிமா சார்ந்து சிந்திச்சுக்கிட்டே இயங்கிக்கிட்டே இருக்க இவங்களோட எஃபர்ட் ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு விஷயம். ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் எங்களை இன்வைட் பண்ணதுக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். ஆஸ் வெல் அஸ் பிஹைண்ட் த சீனில் இவ்வளோ லைஃபை எம்பவர் பண்ணுறதுக்கு வேல்யூ கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க. அது ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டான ஒரு விஷயம். அதே மாதிரி வரும்போது மகேந்திரன் சாரோட போர்ட்ரேட் கீழே அந்த ஸ்டெப்ஸில் இருந்தது. எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் இல்லை சாரோட. இதை விட எப்படி இந்த மாதிரி ஒரு ஃபோரமில் தானே அவரை ஹானர் பண்ண முடியும். ஆயில் பெயிண்டிங் நினைக்கிறேன், ஒரு பெயிண்ட் பண்ணி அங்கே இருந்தது. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபில்ம் மேக்கர் அவர். ஸோ ரொம்ப சின்சியரான டிஸ்கஷன்ஸ் இங்கே உருவாகிட்டே இருக்கு. இன்னும் நிறைய வேலிடான ஃபில்ம் மேக்கர்ஸ் இங்கேருந்து வருவாங்க அப்படிங்கிறது நம்பிக்கையும் இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஆக்சுவலாக கொஷின் மட்டும் ஆக்டர்ஸு அவங்க அதை பற்றி நிறைய நம்ம பேசிகிட்டு இருப்போம். பட் நான் மேஜராக இந்த மாதிரி என்விரான்மெண்ட்டுக்கு டெக்னீஷியன்ஸ் வரணுங்கிறது, இவங்களோட இன்ட்ராக்ஷன் இருக்கிறது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். கேட்குறவங்களுக்கும் சரி, இது யாரோ யூடியூப்பில் இந்த வீடியோ யாராவது கேட்குறாங்கனாலும் அவங்களுக்கும் வேலிடாக இருக்குங்கிறதுக்காக தான் நான் அவர்கிட்டையும் ஸ்ட்ரெஸ் பண்ணியிருந்தேன். டெக்னீஷியன்ஸை கூப்பிட்டுட்டு வரேன். அந்த இன்ட்ராக்ஷன்ஸ் ஏன்னா நான் இதோட இந்த யூடியூப் வீடியோஸ் நான் கான்ஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுவேன். இங்கே வந்தது கிடையாது, பட் எல்லா இதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்த்துருவேன். எனக்கு ஆவடியிலேருந்து இங்கே ஆஃபீஸ் வரதுன்றது 1 hour 1.5 hour ட்ராவல் டைம்னு வச்சுக்கோங்களேன் பைக்கில். மோஸ்ட்லி இதுதான் லிசன் பண்ணிகிட்டே இருப்பேன். இவங்களோட டிஸ்கஷன்ஸ், அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன, அவங்க இன்சைட்ஸ் என்னவா இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரியான டெக்னீஷியனோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுங்கிறது மற்றவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இதை பயன்படுத்திக்கிட்டால் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு இந்த படம் ஃபுல்லாக பார்த்தேன். எல்லா ஒர்க்ஸும் சூப்பராக இருந்துச்சு. அது ஃபஸ்ட்டு கங்க்ராச்சுலேஷன் நான் சொல்லிக்கிறேன் எல்லாருக்கும். இந்த படத்தோட எல்லா சீன்ஸ் பார்க்கும்போது எல்லாமே ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. எதுவுமே இது செட்டு போட்டோம், இது செட்டு அப்படின்னு சொல்ல மாதிரி இல்லை. எல்லாமே ஒரு ஏரியா, ஒரு ஸ்லம்குள்ளே போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் உங்களுக்கு தெரியும் இந்த இடம் நாங்கள் செட்டு போட்டோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி நீங்கள் இந்த இடம் செட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டு நாங்கள் செட்டு போட்டோம், ஆனால் மக்கள் பார்க்கும்போது ரியலிஸ்டிக்காக இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னா எந்த போர்ஷன்ஸாக சொல்வீங்க? அது சென்டர் போட்டு வந்துட்டு
டி அடிக்ஷன் சென்டர். அந்த சென்டர் வந்து ஆக்சுவலாக நிறைய இடத்துல ட்ரை பண்ணோம், அந்த லொக்கேஷன் கிடைக்கவே இல்லை. ஆக்சுவலாக ஒரு இடத்துல பார்த்தா நம்ம சிஎஸ்சியோட சர்ச்சோட இடம் ஒன்று கிடச்சி. அந்த இடம் கொஞ்சம் இயக்குனர் சொன்ன மாதிரி பார்த்தா அந்த லொக்கேஷன் வந்து நம்மளுக்கு அந்த இன்டீரியர் வந்து இங்கே அசோகன் சாரோட ரூம் இருக்கணும், இந்த லெஃப்ட்டில் வந்து ஃபேமிலி வந்து மீட் பண்ணுறதுக்கான ஒரு இடம் இருக்கணும், அந்த சென்டருக்குள்ளே இருக்க அது பீப்புள்ஸ்லாம் இருக்கிறது ஒரு ஸ்பேஸ் இருக்கணும். அப்போ இந்த ஸ்பேஸ்க்குள்ளே எவ்வளோ ஸ்பேஸ்க்குள்ளே நம்ம இது பண்ணணும், பிளான் பண்ணணும், அவ்வளோ பிளானோட பண்ணணும். ஆக்சுவலாக கிரவுண்ட் பிளான்லாம் பிளான் பண்ணிவிட்டு அது ஒரு அச்சீவ் பண்ணுவோம். ஆக்சுவலாக அந்த சென்டர் தெரியவே தெரியாது, லைவ்குள்ளேன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொன்னால் ரொம்ப சந்தோஷமாக இருந்த விஷயம். அதுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் அது மாதிரி தான் லைவாக பண்ணுறதுக்காக செட் ஆக. ஆக்சுவலாக அந்த விண்டோ முதல் கொண்டு விண்டோ டோர்லேருந்து அந்த ஸ்டெப்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸ்டெப்ஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிரியேஷன் தான் உள்ளே இருந்து. ஆக்சுவலாக எக்ஸ்டீரியர் வந்து வேறு இடம், ஒரிஜினல் சென்டரோடது. இன்டீரியர் மட்டும் ஃபுல் அண்ட் ஃபுல் செட். இந்த உள்ள பாத்ரூம் ஆக்சுவலாக 3 பாத்ரூம் ஓடுவோம். இயக்குனர் இல்லை 2 போதும், ஒரு டாய்லெட் இருக்கணும், ஒரு பாத்ரூம் மட்டும் தான் இருக்கும். அவங்களுக்கு வந்து உள்ளே இருக்கிறது பனிஷ்மெண்ட் மாதிரி. அப்படி இருந்தால் தான் அவனுக்கு ஓரளவுக்கு தெரிந்து வரதுக்கான சோர்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயம். அது உள்ளே யூஸ் பண்ண அந்த கலரும் அதே மாதிரி தான். ஏன்னா படத்தில் த்ரூஅவுட்டாக ஒரு சீன் வருது, அது கலர் வந்து எங்கேயுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ஆடியன்ஸ் வந்து பார்த்துட்டு ஒரு மாதிரி ரெகர்ட் ஆகிடக்கூடாது, ஒரு ஃபீல்டுக்குள்ளே சொல்லி ஒரு 2 கலரில் இந்த கலருக்குள்ளே போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணோம். ஆக்சுவலாக அது உள்ளே பார்த்தா ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் கலர் தான் இருக்கும், ரொம்ப சட்டிலான ஒரு கலர் பேலட்டுக்குள்ளே தான் இருக்கும். அது மூடும் அந்த லைட்டு மூடுக்குள்ளும் அந்த ஃபீல்டுக்குள்ளே தான் இருக்கும். அது சென்ட்ரல் செட்டு அதுதான். மற்ற வீடு ஆல்ரெடி இருந்த வீட்டுக்குள்ளே கலர் அங்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணது, இந்த கலருக்குள்ளே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணுது. அங்கெல்லாம் சின்ன சின்ன ஒர்க்கு தான். ஹீரோவோட வீடு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 இடத்துல பிரேக் பண்ணியிருப்போம். இந்த லெஃப்ட்டில் வந்து ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும், அது க்ளோஸ் பண்ணி அங்கே ஒரு விண்டோ கிரியேட் பண்ணுது. இன்னொரு ரூம் வந்து ஆக்சுவலாக ஒரு ரூம் இருக்கும், ஒரு கிச்சன் இருக்கும், அவ்வளோதான். அதில் பெருசாக அவங்களுக்கு ஸ்பேஸே இருக்காது அந்த ரூமில். அப்புறம் வெளியே வந்தீங்கன்னா அந்த ஒரு மரம் இருக்கும், ஒரு வேப்ப மரம் ப்ளஸ் ஒரு பப்பாளி மரம் இருக்கும், அவ்வளோதான். அந்த இடத்துக்குள்ளே அந்த வாட்டர் உள்ள கனெக்டடாக இருக்கும். ஆக்சுவலாக அந்த வாட்டரே பார்த்தீங்கன்னா நம்ம வீடு ரொம்ப ஒட்டி தண்ணி அரிச்சு ஒரு மாதிரி இருந்தாங்க. ஃபுல்லாக மணல்லாம் ஃபில் பண்ணி ரப்பீஸ்லாம் போட்டு அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரஸாக ஒரு 6 feet 7 feet எக்ஸ்டெண்ட் பண்ணும். ஏன்னா சீனா அங்கே இருக்குது, அசோகன் சார் இந்த விஷயம் அவங்க பேசுகிற விஷயம்லாம் இருக்குல்ல, ஒரு சீக்வன்ஸ் வரும் இல்லையா, அதெல்லாம் பண்ணுறதுக்கு அந்த இடம் ஸ்பேஸ் வேணும்ன்ட்டு கொஞ்சம் இயக்கம் கேட்டார். அதுமாதிரி அப்படியே ஹீரோட பக்கத்துலேயே இன்னொரு வால் இருக்கும், அந்த மாமா கேரக்டர் மாமி கேரக்டர் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க, சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அந்த வால் ஒன்று கிரியேட் பண்ணியிருப்போம். அவங்க வந்து பிளாங்காக இருக்கும் அந்த வால். ஆக்சுவலாக அங்கே ஒரே ஒரு வால் அடித்து ஒரு எல் மட்டும் வச்சிருப்போம், மேலே ஒரு டேங்க் வச்சா எந்த ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா அப்படி கண்டினியூட்டாக அதோட தொடர்ச்சி இருக்கும் அவங்க வீட்டில். அதெல்லாம் தான் கனெக்டாக செட்டப் பண்ணுது. சில எல்லாமே இல்லை இருக்கிற வீட்டுக்குள்ளே சின்ன சின்ன விஷயம் பண்ணுது. சார் இந்த படம் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆனால் நான் போய் பார்த்தேன் சார். ஓப்பனிங்லேயே ஃபஸ்ட்டு போய் ஆடியன்ஸாக பார்த்தேன். 10ல் பண்ணணுன்னா ஆடியன்ஸாக போய் பார்த்தேன். செகண்ட் டைம் படம் பார்க்கணும் இன்னைக்கு ஒரு 10 படத்துக்கு ஷோ போயிட்டு கேட்டேன். ஆனால் ஸ்க்ரீன் அவ்வளோவா இல்லை, ஷோ கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் எனக்கு ஒரு மாதிரி கோவம் வந்துச்சு. அங்கே ஒரு நல்ல படத்துக்கு ஏன் இப்படி ஓப்பனிங் கொடுக்க மாட்டீங்க? இப்போ சரி ஓகே, பிவிஆர் போனேன், பிவிஆரில் இல்லைன்ட்டாங்க, 2 பிவிஆருமே இல்லைன்ட்டாங்க. கமலா போனேன், கமலாவில் படமே இல்லை அப்படின்ட்டாங்க. எல்லாம் ரீலீஸு புது படம் விடாமுயற்சி அப்படின்னா வருது. இவ்வளோ எனக்கு அங்கே கோவம் வந்துச்சு, கேட்கணும் போது வந்துச்சு. இவ்வளோ நல்ல படத்தை ஏன் வந்து ஸ்க்ரீனிங் கொடுக்க மாட்டேங்க ஒரு கேள்வியாக இருந்துச்சு. அப்புறமா இன்னொரு கேள்வி இருந்துச்சு, அது நான் கேட்டுவேன். இந்த படத்தில் வந்து ஒரு தாம்சன் ஒரு கேரக்டர் நீங்கள் வச்சுருப்பீங்க, தாமஸ்னு ஒரு கேரக்டர். அவன் வந்து க்யூர் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போயிட்டு அவன் ஒர்க் பண்ணிட்டுப்பான். ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நான் அடுத்த 2-3 சீன்லேயே வந்து அவன் வந்து மறுபடியும் குடிச்சிட்டு இதாவான். அப்போ அவன் என்ன ரீசன் சொல்லுவான்னா, நான் டிப்ரெஷனில் இருந்தால் நான் குடிச்சிட்டேன் அப்படிமா. எனக்கு அங்கே கோவம் வந்துச்சு. ஒரு மனுஷன் டிப்ரெஷனில் இருந்தால் குடிக்க தான் செய்வானா? ஏன் அவனுக்கு ஒரு பிடிச்சவங்ககிட்ட பேசுறதோ, பிடிச்ச படம் பார்க்கறதோ, இல்லை ஒரு பாட்டு கேட்கறதோ ஏன் அது பண்ணாமல் ஏன் ஒரு மனுஷன் குடிக்கிறான்? டிப்ரெஷனில் ஏன் ஒருத்தன் குடிக்கிறான் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. ஸோ இதுக்கு உங்கள் சைடில் என்ன சார் சொல்லுங்க? ஸோ படம் வந்து தியேட்டரில் ஷோ கேன்சல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து அது ஓகே. நான் தியேட்டர் ரன் பண்ணாலும் நான் அப்படி தான் பண்ணுவேன். ஆக்சுவலாக எது வந்து நம்ம படத்துக்கு வந்து 60 பேர் 70 பேர் தான் வராங்க, இன்னொரு படத்துக்கு வந்து 200-250 பேர் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை தான் நானும் பண்ணுவேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் பெருசாக கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறதுக்கு இது பண்ணுறதுக்குலாம் ஒன்றும் கிடையாது. இதுக்கு வந்து அந்த அதர் ஹேண்ட் ரிவர்ஸில் எனக்கு எது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னா, எனக்கு இதுக்கப்புறம் வேறு வேறு ஃபிலிம் பண்ணி அது வந்து பயங்கரமாக கோடிக்கணக்கில் ரெவென்யூ வந்து நான் பயங்கரமாக ஏர்ன் பண்ணால் கூட எனக்கு இந்த படத்தில் கிடைச்சிருக்க ரெக்கக்னிஷனும் ஹானரும் மக்கள் பார்த்துட்டு பர்சனலாக அவ்வளோ கால்ஸ் வந்திருக்குல்ல, அது வந்து இன்னொரு டைம் நான் இங்கே டீ சாப்பிடும்போது கூட ரூபேஷோட அதான் பேசிகிட்டு இருந்தேன். பண்ண முடியுமா அப்படிங்கிறது நிச்சயமாக எனக்கு சந்தேகன்றதை விட அந்த மாதிரி ஒரு ஒர்க்கு
எந்த ஒர்க் பண்ணாலும் இதே மாதிரியான ஒரு விஷயத்த அதுக்குள்ள நம்ம நிகழ்த்த ட்ரை பண்ணணுங்கிறது தான் எனக்குள்ள இருக்கு. மற்றபடி அது லாஜிஸ்டிக்கலா பிஸ்னஸ், அது இன்னொரு வேர்ல்டு, அதுக்குள்ள ரொம்ப போயிட்டு அதை தலையில நம்ம தூக்கி போட்டு நம்ம ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை. பிகாஸ் அது ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் இருக்காங்க, அவங்க அதை எப்படி மணியாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு ரொம்ப கிளாரிட்டி இருக்குது. இப்போ இதுக்கப்புறம் ஓடிடி ரிலீஸ் இருக்குது, டெலிவிஷன் பிஸ்னஸ் இருக்குது, ஓடிடி பிஸ்னஸ் இருக்குது. ஸோ நமக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் இவ்வளோ ஒரு வைடரான ஒருத்தவங்கள்ட்ட வந்து சேர்ந்துருக்கு. இப்படி ஒரு விஷயம் நடக்குது இல்லை, அதுக்கு வந்து வி ஷுட் ஃபீல் ரியலி ரியலி ஹாப்பி. அதுதான் நான் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் திங். அதனால இதில் டிஸ்கரேஜ் ஆகிறதோ இது பண்ணுறதோ அவசியம்லாம் கிடையாது. மேபி இன்னுமே இதை இன்னும் ரிலேட்டபிளா எப்படி இன்னும் வைடரான ஆடியன்ஸ்க்கு இது பண்ணணுங்கிற ஒரு அந்த அண்டர்ஸ்டாண்டிங், அந்த இது வந்து எனக்குள்ள சின்ன சின்ன ரிஃப்ளெக்ஷனும் இருக்கு. நம்ம இன்னும் இதை எப்படி பெட்டரா ப்ரெசென்ட் பண்ணணும் அடுத்தடுத்த ஒர்க்கு அப்படிங்கிறது தான் நான் புரிஞ்சுக்கிட்டது. மற்றபடி எனக்கு இதுல ரெக்ரெட்ஸோ இதோ அப்படின்றதெல்லாம் கிடையாது. நான் ஆக்சுவலா ஆரண்ய காண்டம் வந்து அது ரிலீஸ் அப்போ ராக்கியில பாக்குறேன். மொத்தமே 13 பேர் 14 பேர் தான் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால ஆரண்ய காண்டம் வந்து நீங்க இக்னோர் பண்ணிட முடியுமா? அப்படி கிடையாதுல்ல. அப்படி கிடையாது. ஆக்சுவலாக அந்த படம் பார்த்துட்டு நான் வந்து ஷேர் ஆட்டோவை பிடிச்சி அம்பத்தூர்லேருந்து ஆவடி போனோம். ஆனால் நான் வந்து அன்றைக்கி நைட் ஃபுல்லாக நடந்துகிட்டே தான் போயிட்டு இருந்தேன். எப்படா ஒருத்தன் இந்த மாதிரி ஒரு ஒர்க் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்றைக்கும் ஆரண்ய காண்டம் பற்றி பேசிகிட்டே தானே இருக்காங்க. அந்த டைம் இன்னும் நிறைய ஃபிலிம்ஸ் வந்திருக்கும், அது பயங்கரமாக தியேட்டர் ஹவுஸ் ஃபுல்லாக ஓடி இருந்திருக்கலாம். நம்ம அந்த படத்தை பற்றி டிஸ்கஷனுக்குள்ளே வருதாங்கிறது கிடையாதுல்ல. ஃபில்மை அந்த கண்டெம்பரரியாக அந்த செகண்டில் நடக்கிற எக்கனாமிக்கலான ஒரு விஷயத்தை பற்றி மட்டுமே வச்சு ஜட்ஜ் பண்றதும் பேசிட முடியுமான்றது எனக்கு தெரியல. அண்ட் செகண்ட் கொஸ்டின், நீங்க தாமஸ் பத்தி கேட்டது வந்து, தாமஸ் வந்து ஒரு அடிக்ட். அவன் வந்து திரும்ப இப்படிதான் பண்ணணுமா அப்படிங்கிறது அடிக்ட். அதோட சைக்காலஜி அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, ஒரு அடிக்டால அளவா குடிக்கவே முடியாது. அவன் சொல்ற விஷயமே அதுதான். 10 வருஷமா ஒரு அடிக்ட் குடிக்காம இருந்து ட்ரக் யூஸ் பண்ணாம இருந்துட்டு திரும்ப லைட்டா ஒரு பெக்கு சின்னதா ஒரு டைம் ஒரு ட்ரக் ஸ்னஃப் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சானா அவனால மறுபடியும் ஒருத்தவன் குடிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன கட்டிங்ல ஆரம்பிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். 10 வருஷம் குடிக்காமே இருந்து மறுபடியும் ஆரம்பிச்சாலும் அவன் ஒரு கட்டிங்கோடலாம் இது பண்ண மாட்டான். அந்த ஃபர்ஸ்ட் டைமே வந்து அந்த ஒரு டேலயே திரும்ப லாஸ்ட் டைம் எப்போ விட்டானோ 2 ஃபுல் ஒரு நாளைக்கு அடிக்கிற அளவுக்கு தான் அவன் 10 வருஷம் பொறுத்து ஆரம்பிச்சாலும் அப்படிதான் போகும். அது டிசீஸ் இல்லை, ஜெனட்டிக்கலா அப்படி இதுவாயிடும். அதை கண்ட்ரோல் பண்ண முடியாம அவன் ஃபேஸ் பண்ற சேலஞ்சஸ் தான் அங்க இருக்கும். அது ஒரு டிசீஸ், அதுக்கான சேலஞ்சஸ் தான் அவன் ஃபேஸ் பண்ணுவான். அவனுக்கு அந்த அளவுக்கான கிளாரிட்டி அண்ட் விஸ்டம் வந்து கிடையாது. நான் நிறைய ரீஹாப்ஸ்ல பார்த்துருக்கேன். 10 டைம் இப்போ மாறன் கேரக்டர் வந்து 13 டைம் 16 டைம் இருக்குன்ற மாதிரி ஏதோ சொல்லுவாரு. அதெல்லாம் பொய் கிடையாது. உண்மையாவே 20 டைம் 25 டைம் திரும்ப 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 ரீஹாப்ஸ்க்கு போயிட்டு ரீலாப்ஸ் ஆகி வெளியில போவாங்க, குடிப்பாங்க, திரும்ப வந்துருவாங்க. அந்த மாதிரி இருக்க நிறைய பேரை பார்த்துருக்கேன் நான். அதோட கம்பைலேஷன் தான் இந்த கேரக்டருக்கு நம்ம வச்சது. அந்த மாதிரி நிறைய பேரை சந்திச்சதோட தொடர்ச்சி தான் இந்த கேரக்டர் நம்ம எழுதணும். ஆமா, எனக்கு படம் வந்து எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆர்ட்டு எல்லா இடத்துலையும். மோஸ்ட்லி எனக்கு வந்து டைரக்ஷனில் எனக்கு ஒரு மாதிரி ஒரு சில இடம்லாம் வந்து எப்படி ப்ரில்லியண்ட்டாக ப்ளே பண்ணியிருக்காங்க அந்த ரைட்டிங்லேயே அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுச்சு. மெயினாக வந்து ஒரு இடத்துல அந்த அவங்க ஒய்ஃப் சொல்லுவாங்கள்ல, என்னை வந்து இந்த மாதிரி நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது, இவர் மறுபடியும் இந்த இடத்துல வரும்போது அவங்க மாமாவை பார்க்கும்போது நான் நினச்சேன் அவர் கண்டிப்பாக அவர் அட்டாக் பண்ணிடுவார், இல்லை ஏதாச்சும் ஒன்று ஒரு ஹீரோயிசமாக பண்ணுவார். அப்படிங்கும்போது நீங்கள் கதையிலேருந்து வெளியே போகாமல் அந்த கேரக்டர் என்ன பண்ணுமோ அதே லெவலில் போனது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப இன்டென்ஷனலாக அது நீங்கள் வச்சுருந்தீங்களா, இல்லை வந்து அது எப்படி? அதுக்கு பெரிசாலாம் யோசிக்கல. அவனால அவ்வளோதான் பண்ண முடியும். ஆக்சுவலாக அவனோட இயல்பு அவ்வளோதான். அவன் அக்கா வீட்டுக்காரு, மாமா, ப்ளஸ் அவங்க தன்னோட ஒய்ஃபை அப்யூஸ் பண்ணியிருக்காங்க பக்கத்துல இருந்தே அப்படிங்கிற ஒரு விஷயம். போதையில் வேற இருக்கான். அவர் கையறு நிலையில அழுகிறது, அதுதான் அதோட இயல்பா இருக்கும். எனக்கு இது வேற இடத்துல கூட இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஒரு செகண்ட் கூட அப்படி நம்ம அதை எழுதணும்னு யோசிச்சதே கிடையாது. இந்த படத்துக்குள்ள இந்த கதை கேரக்டர் நம்ம இப்படிதான் ட்ரீட் பண்ணணும்னு தான் நம்ம நினைச்சது. நான் அவனோட ஹீரோயிக் மொமெண்டா நினைச்சதுங்கிறது, ஹீரோவா அவன் எங்க டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறான் அப்படிங்கிறது வந்து, இப்போ படம் ஆரம்பிக்கும் போது ஒரு பைக்கை தொலைப்பான், ஒரு மேஸ்திரியா தான் இல்லாம தன்னோட ஒரு சின்ன பையனை மேஸ்திரி ஆக்கியிருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும்ல, அதை திரும்ப அவன் ஒரு மேஸ்திரியா ஆகி அவன் வந்து ஒருத்தனுக்கு சம்பளம் கொடுக்கும்போது நீ குடிச்சிருவ அப்படின்னு உன் ஒய்ஃபு கொடுக்குறன்ற மாதிரி சொல்றது, அதெல்லாம் தான் ஹீரோயிக் மொமெண்ட். வீட்டை ரோட்ல குழந்தைங்களை தெரிய விட்டுட்டு இருந்த ஒருத்தன் வந்து அவங்க ரெஸ்பெக்டே பண்ணலனா கூட திரும்ப 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 போய் அவங்களை அட்ரஸ் பண்றான்ல,
அவங்க எவ்வளவுதான் புறக்கணிச்சாலும், அவன் ஒய்ஃப் புறக்கணிச்சாலும் திரும்ப திரும்ப அவங்கள போய் செரிஷ் பண்ற ஒரு இடம் இருக்குல்ல, அதுதான் ஹீரோயிக் மொமெண்டா நான் பார்த்தது. இங்க போய் தெருல சண்டை போட்டு கிடக்கிறது வந்து நான் அப்படி யோசிச்சது கூட கிடையாது. அது ஒரு ஹீரோயிக் மொமெண்டாவோ இல்லை அப்படிலாம் எனக்குள்ள அப்படி ஒரு தாட்டே கிராஸ் ஆனதே இல்லை. ஆமா சார். அப்புறம் வந்து இன்னொரு திங் வந்து ஃபர்ஸ்ட் அவர் ஜெயில இருந்து வெளியே வரும்போது அந்த சஷாங்க் ரிடெம்ஷன் அவர் பண்ற மாதிரி அந்த கையை ரைஸ் பண்றது எனக்கு வந்து அது இன்னொரு இடத்துல எங்க தோணுச்சுன்னா கடைசியா மழை வரும்ல எண்ணில் அவர் எல்லாம் விடுச்சு. அப்போ எனக்கு அந்த ஆக்சுவலாகவே அவர் லைஃப்லேயே, ஏன்னா அந்த படத்தில் அப்படி தான் இருக்கும். சஷாங்கில் வந்து கடைசியில் அப்பா நிறைய பிரச்சனைகளை தாண்டி அவர் வெளியே வந்துட்டார். இதில் வந்து கரெக்டாக அந்த மழை வர போர்ஷன் நீங்கள் அதை சீன் வச்சிருவீங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணேன் சார். இல்ல அங்க அப்படி நம்ம யோசிக்கவே இல்லை, அது தேவையும் இல்லைல்ல அங்க. இது ஆக்சுவலா ஷாஷாங்க் ரிடெம்ஷனே அதோட பர்பஸே வந்து ரைட்டிங்ல இருந்தது. நம்ம இந்த ஃபோரம்ல அதை டிஸ்கஸ் பண்ணோம். ரைட்டிங்ல நான் 2 படம் வச்சிருந்தேன். ஒன்று வெள்ளம், மலையாள படம் வெள்ளம் ப்ளே பண்ணுவாங்க. வெள்ளம் வந்து குடியில ஃபுல்லா குடிச்சு டவுசர் கிழிஞ்சு போய் கடைசியா மொத்தம் ஒரு இவால்வ் ஆயிட்டு ஒரு பிஸ்னஸ் மேனா மாறுறான்ற மாதிரி ஒருத்தரோட ஒரிஜினல் ஆட்டோபயோகிராஃபி அந்த படம். அதுக்கப்புறம் வந்து ஷாஷாங்க் ரிடெம்ஷன். ஒன்று இன்ஸ்பிரேஷனுக்காக இதுனா, ஷாஷாங்க் ரிடெம்ஷன் எதுக்காகனா குடிச்சிட்டு அவன் ஒரு குழப்பத்துல துப்பாக்கியை சுட்டனான்னு தெரியாது, சுடலனான்னு தெரியாது, துப்பாக்கி எங்க போட்டன்னு தெரியாது, இந்த மாதிரியான கன்ஃபியூஷன்ல தான் அவன் இது சரியா சொல்ல தெரியாததுனாலதான் அவன் 20 வருஷம் ஜெயில இருந்திருப்பான். அசோகனோட இன்டென்ஷன் வந்து இதுக்காக தான், நீ இதை பார்த்துக்கோ புரிஞ்சுக்கோன்றதுக்காக. ஆனா அவன் வந்து அதை வேறவா புரிஞ்சுக்கிறான்றது இருக்குல்ல, அதோட தேவை அங்க மட்டும்தான் இருந்தது, அவ்வளவுதான். அதை நம்ம படத்தோட எண்ட்லாம் அவசியம் இல்லைதான். ஆமா. அப்புறம் வந்து இன்னொரு டவுட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் லைக் எல்லாமே வந்து சரி குடிக்கிற நம்ம ஒரு வேற ஜேர்னலே காமிச்சிருப்போம், ரொம்ப தப்பான விஷயங்கிற அந்த ஒரு போர்ட்ரேட்ல காமிச்சிட்டு அவர் இந்த தாடியெல்லாம் வளர்த்த செகண்ட் எல்லாரும் விட்டு போயிட்டாங்க, வெளியிருந்து அங்கே தப்பிச்சு வந்ததுக்கப்புறம் ரொம்ப மோசமான நிலைமைக்கு போகும்போது ஐயோ சித்தப்பா சாவார்ல ஒரு கேரக்டர் சாவாங்கல்ல, அப்போ வந்து ஏன்னா அந்த சாங் வந்துச்சு லைக் பார் சாங் வச்சது கேட்குறீங்களா? பார் சாங்குமே ரொம்ப இன்டென்ஷனலாக தான் வச்சோம் நம்ம. என்னன்னா இப்போ நம்ம ரொம்ப அப்படியே சீரியஸாக பேசிக்கிட்டு எனக்கு ஜென்யூனாகவே மற்றவங்க எப்படி பார்க்குறாங்க தெரியாது, நான் அதை வந்து ரொம்ப கமர்ஷியல் ஃபில்மாக தான் பார்க்குறேன், அப்படி தான் நான் ட்ரீட் பண்ணேன். எனக்கு அந்த மாதிரி ஃபில்ம் பண்ணணுங்கிறது தான் விருப்பமும் கூட. இப்போ மகேஷ் என்ற பிரதிகாரம் இருக்கு, தொண்டி முதலம் திருக்ஷாட்சியம் இருக்கு, அது ஒரு மிடில் ஃபில்ம் சொல்லுவோம். அவுட் அண்ட் அவுட் கமர்ஷியல் ஃபில்மாவும் போயிடாது, ரொம்ப ஆர்ட் ஹவுஸ் ஃபில்மாவும் இருக்காது. கரெக்டாக அந்த பேலன்ஸை ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. அப்படி ஒரு ஃபில்ம் தான் பண்ணணும், அதை நோக்கி தான் போகணும் அப்படிங்கிறது, ரொம்ப சரியான இடங்கள்ல பாடல்களை வச்சு பயன்படுத்தி ஒர்க் பண்ணணுங்கிறது தான் இன்டென்ஷனு. அந்த பாட்டுக்குள்ள நம்ம ரொம்ப பாடி ஷேம் பண்றதும் அதுவா இல்லாத அளவுக்கு முடிஞ்ச வரலும் நமக்கான பொலிட்டிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் என்ன, நம்ம என்ன வேல்யூ ஷேர் பண்ண நினைக்கிறோமோ அதில் வைக்கலாம் சர்காஸ்டிக்கா அப்படிங்கிறது தான் பண்ணணும். மற்றபடி அதை பண்ணோம் ஐயோ எனக்கு வேற வழி இல்லை எனக்கு தெரியாம பண்ணேன் அப்படின்றதெல்லாம் இல்லை. நான் அது ரொம்ப கான்சியஸாக தான் பண்ணேன். அடுத்தடுத்த ஒர்க்லையும் அந்த மாதிரி பாடல்களை ஒரு செலிப்ரேஷனாக ஒர்க் பண்ணணுன்றதுல எனக்கு விருப்பம் இருக்கு, பண்ணணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஆமா. அந்த தாலி எடுத்து கொடுத்துட்டு போயிடுறாங்களா சார் அந்த லேடி, அது ரியலா நீங்க எதாவது எழுதுனீங்களா இல்லை ரியலா எதாவது பார்த்தீங்களா சார்? அது அந்த சீன் அந்த கேரக்டர் ஏதாவது நிஜ வாழ்க்கையில பார்த்துருக்கீங்களா இல்லை ஏதாவது புக்கில் இருந்து பண்ணீங்களான்னு கேட்டேன். நிறைய கேள்விப்பட்டோம், இதோட ரிசர்ச்ல வந்து கேள்விப்பட்டது இருக்கு. பிளஸ் எனக்கு அது மறந்தும் போயிடுச்சு. நம்ம ஆர்கானிக்கா அது ஒரு மாதிரி அந்த கதை எழுதும் போதே சிலது நம்ம மீறி வந்துடும்ல, நம்ம லைஃப்ல நம்ம சுத்தி இருக்கவங்களோட லைஃப்ல எல்லாம் இன்ஸ்பயர் ஆன ஒரு விஷயம்ன்றது இருக்கும், அதையும் சேர்ந்து எழுதுறது தான் அது. இன்னொன்னு கதைக்காக ஒரு தேவை இருந்தது, என்னன்னா தாலி அவ கொடுத்துட்டு போறாள்ல, அதுக்கப்புறம் அவ தாலியே வந்து இது பண்ண மாட்டான். படத்துல வேற எங்கேயுமே தாலியை வந்து திரும்ப அவ இது பண்ண மாட்டான். இவன் அவளோட சேர்றதுன்றது இருக்குல்ல, முதல்ல அந்த ஃபர்ஸ்ட் 10 வருஷங்கிறது தாலிக்காக வந்து அவ கூட இருந்தா ஒன்னா இருந்தாங்கன்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இவன் திரும்ப இவனோட இணையிறது அப்படிங்கிறது, இவன் போராடி இவன் வந்து இவனோட நல்ல செயல்களாலையும் பிஹேவியராலையும் பேச்சாலையும் அன்பாலையும் தான் அவளை வென்றெடுக்கிறான். அதுக்கப்புறமும் அவ தாலின்ற விஷயம்லாம் அவளுக்கு இருக்காது. அவ அந்த ரோட்ல நின்று சண்டை போடும் போதுமே வந்து கோல்டு செயின் தான் ஒன்று இருக்கும், தாலிங்கிறதே இருக்காது.
அப்படியேவும் அவங்க தொடர முடியுது இல்ல. அப்ப இந்த கடைசியா அவங்க ஒன்னா தொடர்றாங்கன்றதுக்கான அங்க என்ன நடக்குதுன்னா அது அன்பா தான் இருக்குல்ல. அந்த அன்பாவும் ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களை ரெஸ்பெக்ட் பண்றது மூலயமா தான் அது நிகழுது இல்ல. அந்த இடம் கான்சியஸா தான் இருந்தது. அது கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க லைஃப்ல தாலிங்கிற ஒரு விஷயம் இருக்காது. சும்மா கன்ஸ்ட்ரக்டிவா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அதனால ஒன்னா இருக்கணும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அதனால ஒருத்தவங்க இவன் அவனை டாமினேட் பண்ணும் இல்லை அவ இவனை டாமினேட் பண்ணுங்கிற மாதிரி ஸ்பேஸ் இல்லாம எனி ரிலேஷன்ஷிப் அது மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் அண்ட் கன்சர்னோட அட்மைரேஷனோட இருந்தால் தான் பாசிட்டிவான இடத்துக்கு போகுங்கிறது தான் அது. ஆமாம். ஆனால் ரைட்டிங்கில் வந்து ஸ்கார்செஸி சொல்லுவார்ல, எது வந்து ரொம்ப பர்சனலாக அதுதான் பயங்கர யூனிவர்சல்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. நமக்கு இது வந்து இன்னொருத்தவங்க லைஃப்ல நடந்திருக்குமா, ரிலேட் பண்ணிப்பாங்களா அப்படிங்கிறது வந்து, ஆனால் அதுதான் பயங்கரமாக ரிலேட் பண்ணுறாங்க. சார் இப்போ ராதா வந்து அந்த இதில் ஹோமில் சேர்த்துருவாங்க. அப்போ வந்து ஒய்ஃப் வந்து பார்க்க போவாங்க, ஒய்ஃபும் பசங்களும் எல்லாரும். அப்போ வந்து பசங்களை வெளியே அமுச்சிட்டு ராதா வந்து ஒய்ஃபை கேட்பாரு, என்னை இங்கே அமுச்சிட்டு நீ எங்கேயோ யார் கூட இதுவாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஒய்ஃப் கூட பார்த்தீங்கன்னா அவர் உள்ள வேணான்னு சொல்லிட்டு போயிடுவாரு, அவங்க வேணான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அவங்க கூட வந்து இன்னொருத்தர் கூட ட்ராவல் ஆகிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் இவர் வந்து அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருப்பாரு. ஆனால் பார்த்துட்டு இருக்கும்போது இவர் வந்து எந்த கேள்வியுமே அவர் கேட்க மாட்டார். அதுக்கான இது எப்படி சார் அது? இல்லை, அதுதான் நான் கிரியேட் பண்ணவும் ட்ரை பண்ணுறது படத்தில். ஒரு இப்போ படம் வந்து படத்தில் அவுட்வேர்டாக அவன் ஹீரோனா எப்படி மேஸ்திரி ஆகிட்டான், திரும்ப சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான், அவன் மாதிரி குடிகாரங்களை காப்பாற்றுறான் அப்படிங்கிறது டெலிபரேட்டாக அது ஒரு பக்கம் ஒரு ஹீரோ உருவாகிறதுக்கான கதையோட ஆர்க்கில் ஒர்க் பண்ணுறோன்னா, பர்சனலாக எனக்கு வந்து ஒரு ஹியூமன் எந்த இடத்துக்கு நகரணுன்றது இருக்குல்ல. இப்படி வந்து ஒரு பெண்ணை வந்து அவ இன்னொரு ரிலேஷன்ஷிப்ல இல்லாத டைம் அவளை தப்பா அபியூசிவா பேசிட்டு இருந்த ஒருத்தன் வந்து உண்மையாவே அவளோட ஃப்ரெண்டா இருக்கலாம், இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதா இருக்கட்டும், அதை பத்தி எந்த ஒரு சலனமும் இல்லாம, அதை பத்தி எந்த விமர்சனமும் இல்லாம, அவளை அபியூஸ் பண்ணாம, கிரிட்டிசைஸ் பண்ணாம அவளை நேசிக்க தொடங்குற இடம் இருக்குல்ல, அதுதான் வந்து அவனோட அவன் குடிய விட்டான் அப்படிங்கிறது. வெறும் குடிய விட்டுட்டு, ஆக்சுவலா குடிய விடுறதுல இன்னொரு பிரச்சனை இருக்கு. ட்ரை ஆல்கஹாலிக்னு சொல்லுவாங்க. குடிய விட்டாலுமே வந்து அவன் குணத்தோட பிரச்சனைகள்லாம் போகாது நிறைய பேருக்கு. நம்ம அதை மட்டுமே குடிய விட்டுட்டான் திருந்திட்டான்றது கிடையாது. குடிய விட்டு மனம் வந்து ஒரு பெட்டரான ஹியூமனா மாறுறான்ல, மனமாற்றம் நிகழ்து இல்லை, அதுக்கான இடம் தான் அது. அதுதான் ரொம்ப முக்கியமான இடம் படத்துல வர்றது. ஏன்னா ஆரம்பத்துலேருந்து இதைதான் திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருப்பான் அபியூசிவா அவளை. இந்த இடத்துல அவனுக்கு ஒரு மாற்றம் நிகழ்து இல்லை. ஒரு ஹியூமனை அவங்களோட பாஸ்ட் ஆக்ஷன்ஸ் எல்லாம் தாண்டி அவன் வந்து செலிப்ரேட் பண்ற, அக்செப்ட் பண்ற இடத்துக்கு நகர்றான்ல. என்னை பொறுத்தவரைலாம் அதுவும் முக்கியமான ஹீரோயிக் மொமெண்ட். அது ரொம்ப கான்சியஸா வச்சதுதான். நான் ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட் சார். பொதுவாக வந்துட்டு குடிச்சிட்டு நடிக்கிறது வந்துட்டு ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா ஓவரா பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல நிறைய பேர் அன்னோன் ஆர்டிஸ்ட் வந்துட்டு குடிச்சிட்டு நடிக்கிற மாதிரி சீன் வந்துட்டு ஸ்லோ மோஷன்ல இருக்கு. ஸோ அதை எப்படி வாங்கினீங்க? ரிஹர்சல் ஏதாவது பண்ணீங்களா? என்ன டிப்ஸ் கொடுத்தீங்க உங்களோட ஆர்டிஸ்டுக்கு? குடிச்சிட்டு நடிக்கிறவங்க ஸ்லோ மோஷன்ல இருக்காங்களா? அதாவது குடிகார மாதிரி நடிக்கிறது வந்துட்டு கொஞ்சம் கஷ்டம் இல்லை சார், ஓவரா பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ உங்களோட ஆர்டிஸ்டுக்கு என்ன ஃபீட்பேக், என்ன டிப்ஸ் கொடுத்தீங்க? இது அப்படி நிறைய இடத்துல குடிச்சிட்டு நடிக்கிறது கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா அது ஆக்டர்ஸ் தான் அதுக்கு பதில் சொல்ல முடியும். எனக்கு என்னன்னா, எழுதின சீனு அந்த சீனுக்கு எது சரி தப்புன்ற ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கும்ல, அது மட்டும்தான் நான் யோசிச்சுட்டு இருந்தது. அதே மாதிரி இந்த கேரக்டர் அவருக்கு ஒரு லெவல் இருக்குல்ல, அது கன்சிஸ்டண்டா த்ரூ அவுட் த ஃபில்ம் இருக்குன்றது மைண்ட்ல இருக்கும். இப்போ பாரி பிஹேவ் பண்ற மாதிரி, தட் இஸ் அந்த ஷேக் பாபு கேரக்டர் பிஹேவ் பண்ற மாதிரி பாட்டில் ராதா பண்ண மாட்டாங்க. ரிப்பன் கேரக்டர் பிஹேவ் பண்ற மாதிரி ஷேக் பாபு பண்ண மாட்டாங்க. அவங்க கூடவே காதுன்னு ஒரு கேரக்டர் இருப்பாங்க, அந்த கிளாஸ் நெத்தியில நிக்காம சுத்திட்டு இருப்பாரு. அவர் பிஹேவ் பண்ற மாதிரி மற்றவங்க பிஹேவ் பண்ண மாட்டாங்க. எல்லாருக்குமே ஒரு பேஸ்ல தான் ஒவ்வொருத்தவங்களோட ஆக்டிங் இது இருக்கும். அது கரெக்டா இருக்கான்றது மட்டும் கிராஸ் செக் பண்ணிக்கிட்டே இருப்பேன் நான். மற்றபடி வந்து ரொம்பலாம் அவங்களுக்கு சொல்லலை. அவங்க எல்லாருமே வந்து அவங்களோட ஓன் வேல ரொம்ப ஸ்ட்ராங்கா வெல் ட்ரெயின்டா ப்ரிப்பேர்டான இண்டிவிஜுவல் தான். நான் உட்காந்து மைன்யூட்டா இது பண்ணுங்க அது பண்ணுங்க இது வேண்டான்ற மாதிரிலாம் சொன்னதே கிடையாது. அதிகபட்சம் நானும் ரூபேஷ் வந்து ஷார்ட் நடக்கும்போது மட்டும் செக் பண்ணிப்போம். இங்க எங்கேயாச்சும் ரொம்ப ஓவரா இருக்குன்னா ரூபேஷ் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க, இது கொஞ்சம் ரொம்ப இதுவா இருக்கு, கொஞ்சம் இது பண்ணிக்கலாமான்னு போது நான் திரும்ப அடுத்த டேக்ல போய் சொல்லுவேன். சில நேரம் எனக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட் இருக்கும். பிகாஸ் இம்மிடியட்டா பாக்குறதுனா நாங்க 2 பேர் தான் பார்ப்போம்.
அந்த மானிட்டரில் பார்க்கும்போதே நிறைய இடங்களில் ரூபேஷோட கமெண்ட் இருந்தது, இங்கே கொஞ்சம் ஓவராக போகுது, இது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், ரொம்ப வைல்டாக போகிற மாதிரி இருக்குது, கேரக்டர்லேருந்து அவே போகிற மாதிரி இருக்குன்றது ரூபேஷ் சஜஸ்ட் பண்ணதும் இருக்குது ஆக்சுவலாக அதில். ஆமாம். முரளிவேல் ஆக்சுவலாக ஃபோட்டோ ஃப்ளைட்டில் ஒர்க் பண்ணார் படத்தில் பாட்டில் ராதாவில். அவரோட சப்போர்ட்டுமே பெரிய சப்போர்ட்டு. ஆக்சுவலாக என்னன்னா, நான் சினிமா காணும்போது சென்னை வந்து யாரை பார்க்குறது என்ன பார்க்குறதுன்னு தெரியாது. யார் மூலியமோ ஒரு அந்த டைமில் போனேன். நான் ஃபஸ்ட்டு ஒரு டைரக்டரை மீட் பண்ணேன். அவர் வாயால் ஆக்ஷன் சொல்லி கேள்விப்படுதுன்னா சார் தான். ஸோ இப்போ நான் யூனியனில் கார்டு எடுத்து ஒரு ஃபோட்டோ பிளேட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக என்னென்னா, ஆர்ட் டைரக்டரை பற்றி பேசி ஆகணும். சொல்லித்தரலாம். இந்த மாதிரி ஒரு பிளேஸ் அந்த டிஸ்கஷன் நடக்கும்ல. ஸோ ஜான் விஜய் சார் வந்து ஃப்ளாஷ்பேக் சொல்லுவார். ஸோ இது உண்மையாலுமே நீங்கள் போன உடனே இங்கே இருக்கிற கயிறு, ஸோ இந்த துணி காய வைக்கிறது, ஸோ இந்த செடி எல்லாமே ரியலாக அங்கே இருந்ததா இல்லை நீங்கள் ஆட் பண்ணது? எதுவுமே இல்லைங்க, எதுவுமே இல்லை. நான் மைனூட்டாக நோட் பண்ணேன். இதே போல் பிளேஸ்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா கயிறு வந்து இந்த சன் டிவி கனெக்ஷன் கயிறு ஒயர் கட்டியிருப்பாங்க. அப்புறம் வந்து ஸ்பெசிஃபிக்கா அதுக்கு நம்ம கயிறு எடுக்க மாட்டோம். இப்போ அங்க என்ன அவங்க வீட்டுக்குள்ள என்ன இருக்கு, அவங்க நான் ஒரு செகண்ட் என்ன ஆகுதுன்னா ஸ்டன் ஆயிட்டேன். இந்த அளவுக்கு மைனூட்டா எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்க ஒரு அந்த டைல்ஸ் சாட்சி வச்சிருக்கிறது, சின்னதா ஒரு பேப்பர் வச்சிருக்கு. ஸோ அது எல்லாமே மைனூட்டா வச்சு சின்ன உட்டு அதுல ஆக்சுவலா பழைய மரம் இருந்திருக்கும். அந்த மரம் கட் பண்ணிட்டா அது ஒரு பேஸ் ஆயிடும், ரொம்ப நாள் இருக்குல்ல, அது மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க. அதான் அந்த கயிறு, தேங்காய் நார் கயிறு எல்லாமே அது ரியலா இப்படி அதுல வந்து உங்களோட ஒர்க் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப சூப்பர். அதே மாதிரி அதுல வந்து பாத்தீங்கன்னா அவர் இப்ப தனிமையா அறிவார், அவங்க ஒய்ஃப் இருக்க மாட்டாங்க. அப்ப அங்க இருக்கிற காஸ்டியூம்ஸ் என்னன்னா அவனோடது மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த நாயும் அந்த செடியும் வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்த ஒரு சேஞ்சஸ் மாதிரி பில்லெல்லாம் வளர்ந்துருக்கும். ஸோ அதுவுமே வந்து ரியலிஸ்டிக்கா நான் உண்மையாவே அந்த இடம் ஆர்ட் பண்ண மாதிரி தெரியல எனக்கு. பட் நீங்க சொல்லும் போது நல்லா இருந்துச்சு. சூப்பர். அதனால நோட் பண்ணிருக்கீங்க. அது ஆக்சுவலா எப்படின்னா, அந்த நாய் இருக்கும், நாய் எப்படி வளர்ந்துட்டு இருக்கும், செடியும் ஒரு எப்படின்னா தண்ணி அந்த இடத்துல படலைன்னா ரொம்ப ட்ரையா, அவன் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது பாருங்களேன், அந்த இடம் செம்ம ட்ரையா இருக்கும், ரொம்ப ரக்கடா. நீங்க அதை பார்த்தீங்கன்னா பண்ணாம அப்படியே இருக்கும் அந்த இடம். அது கொஞ்சம் கொஞ்சமா அவன் வளர ஆரம்பிக்கும், அவன் செடி வளர்ந்துட்டு இருக்கும், அந்த நாயை வளர்ந்துட்டு இருக்கும். அந்த இடம் என்ன தண்ணி பட்டுட்டே இருக்கு, அங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கான், அதோட டெவலப்மெண்ட் இருக்குனால அப்போ ஈரப்பதம் இருந்தால் அங்கே புல்லு கொஞ்சம் ஃபார்ம் ஆகும். அதனால அது கொஞ்சம் அப்படி பண்ணது. அது இயக்குனர் அதை ரொம்ப நோட் பண்ணி என்கிட்ட சொன்னார், அது கரெக்டா சீன் பை அது பண்ணிட்டு அப்படின்னு. ஒரே நாள் ஹாஃப் டேல ஷூட் பண்ண போறோம். அதோட growth எல்லாம் செடியில ஒரே செடி, அந்த புல்லெல்லாம் வளர்த்து தனியா ஒரு பக்கம் வச்சு. ஏன்னா நிறைய படங்கள் என்ன லாஸ்ட் ஏதாவது ஒரு ஆர்ட் போல சின்னதா ஒரு பாட்டிலோ இல்ல ஒரு கிளாக்கோ ஏதாச்சும் ஒன்று மிஸ் பண்றாங்க. இதுல பார்த்தீங்கன்னா மைனூட்டா அந்த கல்லுல இருந்து அந்த செடியில இருந்து அங்க இருக்கிற சேர் எல்லாமே மைனூட்டா ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு. ஸ்டில் எடுத்து வந்து நீங்க நோட் பண்ணி கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு அது பார்க்க அந்த போர்ஷனுமே பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஆக்டரை பத்தி கேட்டு இருந்தாங்க அவங்க. நான் குரு சோமரசன் சார் பார்க்கும்போது அவரு ஆக்ட் பண்றதுக்கு முன்னாடி வந்து சும்மா எக்ஸசைஸ் மாதிரி பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி தான் போயிட்டு கேமரா முன்னாடி போய் நிற்பாரு. அதை நான் பார்த்தேன். அப்பயே அவர்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். அதோட இம்பேக்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆக்ட் பண்ணும்போது இந்த கண்ணெல்லாம் பார்த்து ரெட் ஆகுறதுன்றது ரொம்பவே கஷ்டம். ஸோ அதனால தான் அந்த இது வந்துச்சோன்றது எனக்கு ஒரு இதுவாக இருக்கு. இல்லை, அவர் அடிக்ட்ல இருக்காருல்ல, ரொம்ப அடிக்ட் ஆகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப பாடி ஷேக் ஆகுது, ஹேண்ட் ஷேக் ஆகுது. இல்லை, அவர் ஒவ்வொரு டைமே வந்து ஆக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து சும்மா ஒரு எக்ஸசைஸ் மாதிரி ஒரு ஹோம் ஒர்க் மாதிரி பண்ணிட்டு தான் போய் ஸ்க்ரீனில் நிற்பார், இதில் கேமரா முன்னாடி நிற்பார். அதை நான் அந்த படத்தில் ஒரு 5 days ஒர்க் பண்ணேன். 5 daysமே வந்து பார்த்தேன் நான். ஸோ அது நல்லா இருந்துச்சு. அப்புறம் இன்னொன்று என்னன்னா, அந்த பாரியில் அழகன் சார் அந்த ரியலிஸ்ட் கேரக்டர் வந்து எங்கள் ஊரில் நான் உண்மையாலுமே பார்த்த ஒரு கேரக்டர். ஸோ காசு இல்லைன்னா எப்படி மீட்ரு போட்டு ஒரு குவார்ட்டருக்கு வந்து அடி போடுவாங்கன்றது ரியலிஸ்டிக்காக பார்த்து உண்மையாலுமே வந்து படமும் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ண படம் ரிலீஸ் ஆகி ஒரு நல்ல வரவேற்பு பெற்றிருந்தது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஒரு படம் வந்து ஆடியன்ஸ்க்கு என்ன பண்ணுது அப்படின்றது ரொம்ப முக்கியம். அந்த வகையில் அந்த ஒரு நோபல் தாட் ரைட்டிங்லேயும் சரி, படம் அவுட்புட்டாகவும் சரி, அது நீங்கள் பண்ணதுக்கு பெரிய வாழ்த்துக்கள். எல்லாருக்குமே காமன் கொஷினாக நான் ஒன்று கேட்டுடுறேன்.
நம்ம எல்லாருக்குமே லேர்னிங்கிறது இப்போ கடைசி வரைக்கும் இருந்துகிட்டே தான் இருக்க போகுது, எங்கேயுமே ஸ்டாப் ஆக போகிறது இல்லை. ஸோ இந்த படம் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்கும் ஒரு நாலேஜ் இருந்திருக்கும், ஒரு லேர்னிங் இருந்திருக்கும். இந்த படத்துக்கு அப்புறம் புதுசாக ஒன்று ஆட் ஆகிருக்கும். அது ஏதாவது மிஸ்டேக்லேருந்து கற்றுக்கிட்டதாக இருக்கலாம், இல்லை நம்ம முன்னாடியே தெரிஞ்ச விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அது இன்னும் பெட்டரானதாக இருக்கலாம். ஸோ நீங்கள் ஒருத்தரும் இந்த படம் நடந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நடந்த அந்த ஒரு லேர்னிங் பற்றி சொன்னீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. ரமேஷ் கோடைரக்டர், அவர் மூலையில் அவர்கிட்ட ஆரம்பிக்கிறது நல்லாயிருக்கும். பெட்டர். சூப்பரான கொஸ்டின் இது. ஆக்சுவலாக நான் அப்படி தான் பார்த்தேன். நானும் தோழர் வந்து ரஜினிசரோட அசிஸ்டண்ட்டு, கபாலி மெட்ராஸு எல்லாம் ஒர்க் பண்ணிவிட்டு ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு இருந்தேன். நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போ ஸ்கிரிப்ட் கொடுத்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. சரி ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணும்போது இப்போ ஒரு கேட்ட மாதிரி கொஸ்டின், நிறைய கேரக்டர்ஸ் நாங்கள் வந்து நிறைய பேர் கேட்டாங்க, நீங்கள் என்ன அந்த சென்டருக்குள்ளே இருக்க நிறைய கேரக்டர் வெளியே கொண்டு எழுதிருக்கலாமா அப்படின்னு. அது டிஸ்கஸ் பண்ணோம். அது நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். உள்ளே இருக்குது ரொம்ப என்ன சொல்லிகிட்டே இருப்பார், நல்லா காட்டணும், அந்த அழுக்குமா அதுவுமா போயிட்டா இன்ட்ரெஸ்டிங்லாம் போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யோசிச்சிட்டே இருப்பார். சில விஷயங்கள் நான் எழுதலாம்னு சொல்லிட்டு அப்புறம் அடுத்த வந்து சரியில்லை, இது இப்படி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. இந்த மாதிரி நிறைய நடந்துகிட்டே இருக்குது. இப்போ பார்க்கும்போது நிறைய பேர் அந்த கொஸ்டின் கேட்குறாங்க. நிறைய பேர் கேட்கும் போது நான் அவர்கிட்ட பேசுவேன், இந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னு, நம்ம அடுத்தது சரி பண்ணுவோம் அது அவர் சொல்லுவார் அவர். ஸோ அதுதான் வந்து நம்மளுக்கு இந்த படம் சொல்லி கொடுத்தது. ஸோ அடுத்தது சில விஷயங்களை மாற்றணும், நிறைய ரைட்டிங் பண்ணிட்டோம், எதை நோக்கி கரெக்டாக எல்லாம் என்னன்னா இந்த ஸ்க்ரீன் பிளேயில் எல்லாமே நாங்கள் உருவாக்குனது தான். ஸோ ஏன் கொஸ்டின் கேட்குறாங்க, ஒரு கமர்ஷியல் படத்தெல்லாம் யாரும் கதை கேட்க மாட்டாங்க. அது ஒரு போக்கில் போய்கிட்டே இருக்கும், கேரக்டர் மேலே போகாது கதை, ஒரு நேர்கோட்டில் போகும் அந்த கதை, அது யாருமே கேட்கவே மாட்டாங்க. ஸோ இது எல்லாமே கேட்குறாங்கன்னா நம்ம உருவாக்குனது தான். எல்லா கேரக்டரும், ரெட்டு கேரக்டரு, அப்புறம் இந்த இவர் செந்தில் உள்ள அவர், ஸோ இதெல்லாம் வந்து இன்னும் டெவலப் பண்ணலாம், இன்ட்ரெஸ்டிங்காக வந்துடும், நிறைய கேட்பாங்க. ஸோ அது எல்லாமே வந்து இந்த ஸ்க்ரீன் பிளேயில் எங்களுக்கு அது ஒரு பாடம் தான். அது ஓகே சரி, நான் அடுத்து நல்லா பண்ணுவோம், ஸோ அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்தது பண்ணுவோம் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்துச்சு. Hi. So I have some language issue, okay? ஓகே, இந்த படத்தில் நான் லேர்ன் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா, ஹவு டு புஷ் இட் டு த லிமிட். ஐ மீன் நம்ம எபிலிட்டி இருக்குல்ல, அது எப்படி வந்து அதோட லிமிட்டுக்கு புஷ் பண்ணலாமா. ஸோ பேசிக்கலி இட்ஸ் எ ஸ்மால் ஃபிலிம் அண்ட் வி ஹேட் லாட்ஸ் ஆஃப் லிமிட்டேஷன்ஸ் அண்ட் லைக் இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் படித்து, so actually we developed a grammar for this film, like the style, adala da like we spent a lot of time for that grammar to like the konjam simple ah irukanum. So that's why we kept it as much as simple. apro the powerful ah irukanum, communicate pannom. So we were researching on that. So that was really interesting for me when I was working with this film. That's it. எனக்கு இந்த படம் பண்ணி இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறது, இப்போ ரமேஷ் பேசும்போது சொன்னார் இல்லைங்களா, அந்த ரீஹேப்ல நிறைய பேர் கேட்குறாங்க, அதுக்குள்ளவே இருக்கு அப்படிங்கிறது. எனக்கு திரும்பவுமே இந்த படம் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எந்த சேஞ்சும் பண்ண மாட்டேன், அந்த ரீஹேப்ல மட்டும்தான் அது இருக்கணும்னு தான் நான் அதில் ரொம்ப உறுதியா இருக்கேன். ஏன்னா நமக்கு எப்படி ஃப்ரஸ்ட்ரேஷன், அவனுக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வரணும்ல, அதோட சேர்ந்து ஆடியன்ஸுக்கும் அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும், எப்படா இங்கேருந்து வெளில போவோம் அப்படிங்கிறது. அது ரொம்ப திட்டமிட்டு தெளிவாக பண்ணது தான். ஒரு சிங்கிள் ஷாட் கூட அந்த ரீஹேப்ல இருக்க அந்த 45-50 மினிட்ஸ் வெளியில இருக்க இமேஜ் காமிக்கவே மாட்டோம், எக்ஸப்ட் த ரீஹேப். வெளியில வந்ததுக்கு அப்புறம் பார்த்தோம்னா பயங்கர வாஸ்டா வைடான லேண்ட்ஸ்கேப்ஸ், வைடான இதுவாக இருக்கும். அது ரொம்ப கான்சியஸாக பண்ணது, அது அப்படிதான் இருக்கணும்னு நினைக்கிறேன். அதுல எனக்கு பெரிய ஒரிலாம் கிடையாது. எனக்கு இன்னுமே எத்தனை டைம் இந்த படம் பண்ணாலும் அது அப்படிதான் இருக்கும், அப்படிதான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு ஆடியன்ஸ் ஏதாவது கமெண்ட் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு நம்ம எதுவும் பண்ண முடியாது. அதுதான் என்னோட விஷயம்னு நான் புரிஞ்சுக்கிட்டது. அப்படிங்கிறது இப்போ ரைட்டிங் நம்ம ஒரு இந்த கதை ஒரு 148 பேஜஸோட நான் ஷூட் போறேன். ஷூட் பண்ணும்போதே ஒரு 8 பேஜஸ் வேற வேற ரீசனால ஷூட் பண்ணாம விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன்.
நான் அதுக்கு முன்னாடி ஒரு படம் ஒர்க் பண்ணியிருந்தேன், சுரேஷ் அண்ணாவோட ஒரு படம். அது ஒரு சர்டன் பேஜஸ் இருந்தது. அவர் ஷூட் பண்ணி டப்பிங் போன டியூரேஷனுங்கிறது ஒரு மாதிரி இருந்தது. அப்போ நம்ம இன்னும் ரொம்ப கம்மியான இது வரும். நமக்கு வந்து ரொம்ப கன்சைஸான ஃபில்ம், கரெக்டான லெவலில் தான் ஃபில்ம் இருக்கும். டப் போயிட்டு அதுக்கப்புறம் ட்ரிம் பண்ணி ஃபில்மை ஷார்ப்பாக கொண்டு வந்துட முடியும்னு தான் நான் நினச்சேன். நான் ரொம்ப கவனமாக தான் இருப்பேன், பேஜ் இஷ்டத்துக்கும் வளவலன்னு எழுதிட்டு இஷ்யூ ஆகிடக்கூடாதுன்ட்டு. எனக்கு என்ன இது வந்துச்சுன்னா, எனக்கு எடுக்கும்போது தான் புரியவே ஆரம்பிச்சுது, நம்மளோட ஃபிலிம் லாங்குவேஜ், நம்ம வந்து ஒரு சீனை எப்படி கன்சீவ் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணுறோங்கிறது வந்து எனக்கு சீனுக்குள்ளே இருக்க சைலன்ஸும் சஸ்டெயின் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் ஒவ்வொரு சீன் எடுக்க இந்த சீனுக்கு இங்கே சைலன்ஸ் வேணுமேன்ற மாதிரி வச்சு எடுத்து அதனால கொஞ்சம் டியூரேஷன் எக்ஸ்ட்ரா ஆச்சு. இப்போ நம்ம கதை கோர் நரேஷன் சொல்கிறதுக்காக படத்துக்குள்ளே இருக்க ஹியூமரஸ் சீன்ஸ் எல்லாம் வந்து வெளியில் போகிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ட்ரெய்லரில் நம்ம யூஸ் பண்ண நம்ம முடிவு பண்ணியிருக்கீங்க ஒரு கட்டிங் போட்டு வெளில போகலாங்கிறது வந்து படத்தில் இருக்கவே இருக்காது. அதே மாதிரி ட்ரெய்லர்லேயே இருக்க 3 பேரை பிடிச்சி கொடுத்துறேன்னு சொல்கிறது வந்து படத்தில் இருக்காது. ட்ரெய்லரில் இருக்க அந்த தோப்பில் டான்ஸ் ஆடுறவங்க அந்த இது வந்து அதெல்லாம் இருக்காது. அதெல்லாம் ரொம்ப காமிக்கலாக இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது. எனக்கு இப்போ இருக்க கிளாரிட்டிங்கிறது வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது, இப்போ என்னோட ரைட்டிங்கு என்னோட மேக்கிங்காக பார்க்கும்போது நான் இன்னுமே ஒரு 10-15 பேஜஸ் கம்மியாக வச்சுட்டு ஷூட் போகிறேன் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல செகண்ட் ஹாஃப்ல ரெண்டுத்துலையுமே படத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி கன்வெர்ட் பண்ணியிருந்திருப்பேன். அது இன்னுமே படத்தை வந்து இன்னும் ஷார்ப்பாக இன்னும் வந்து இன்னும் ஸ்ட்ராங்கான ஒர்க்காக மாற்றிருக்குன்னு நினைக்கிறேன். அதுதான் நான் ஒர்க் பண்ணி தான் கற்றுக்க முடியும். சும்மா வாயில் வடை சுட்டுட்டு போகிறதுனாலாம் அது வராது. அது ஆமாம். நான் நிறைய படம் ஆர்டிஸ்டாக நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் அப்படி படம் ஒரு 30 படம் கிட்ட பண்ணியிருப்பேன். அந்த படத்தெல்லாம் போய் ஒர்க் பண்ணுவோம். என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்கிரிப்டே முதல்ல எனக்கு நரேஷனுக்கு தெரியாது, சொல்ல மாட்டாங்க. என்ன பண்ண போகிறேன்னே தெரியாதுங்க. போவோம், நாளைக்கு இது ஷூட்டு இது பண்ண போகிறோம், சும்மா ரஃப்பாக போயிட்டு ஏதோ ஒன்று வேலை பண்ணுவோம். அது புரிதலே இல்லாத ஒரு வேலை நடந்துட்டுருக்கோம். இதை கேட்குறாங்க, ஸ்பாட்டில் போய்ட்டு எது பண்ணுவோம், ப்ராப்ஸ் வைக்கிறது, போய் மார்க் பண்ணுறது, இதே ஓடிட்டுருக்கோம். அந்த மாதிரிலாம் நிறைய படம் பண்ணி எனக்கு ஒரு இது இல்லை. ஆனால் எஸ்பி ஜனதா சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர் கூட ஒர்க் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். ஒர்க் பண்ணும்போது அவர் ஒரு ப்ராப்பர்ட்டி வைக்கிறதுனா சும்மா அவர் கேட்பார், இது என்ன எதுக்கு என்ன ப்ராசஸ், அது செய்கிற டைம் கொண்டு கேட்பார் ஜனா சார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அவர் கூட ஒர்க் பண்ணுறது. அவர் கூட பண்ணியிருக்கேன், பேராண்மை 2 படம் பண்ணியிருக்கேன். அவ்வளோ சூப்பரான ஒரு டேரக்டர். ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ரொம்ப முக்கியம் படத்தில் வந்துட்டு. அவர் அடிக்கடி சொல்வார், எது பண்ணாலும் அவர் என்கரேஜ் பண்ணுவார். இதோட ப்ராசஸ் எப்படி, இது செய்யறதுக்கு எவ்வளோ டைம், டியூரேஷன் கேட்பாரு. அவ்வளோ சூப்பரான ஒர்க்கு. அவர்கிட்ட அந்த மாதிரி செல்வானா, என்னோட குரு வந்து ஆர்ட் டைரக்டர் செல்வா, அவர்கிட்ட நான் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணேன். அவர் என்னென்னா ஸ்கிரிப்டை ஒன்லி என்னெல்லாம் பண்ண போகிறோன்னு தெளிவாக கொடுப்பாரு. இதுதான் பண்ண போகிறோம், இதுதான் சீன் மட்டும் தான் சொல்லுவார். ஆனால் அதுக்கப்புறம் நான் தொடர்ந்து அசிஸ்டண்டாக படம் பண்ணும்போது தான் என்னோட ஸ்கிரிப்டை நான் அது டைரக்டர் கிட்ட வாங்கி படித்த உடனே என்னோட அசிஸ்டன்ட் கிட்ட கொடுப்பேன். அவனுக்கு சில பேர் படிப்பான, சில படிக்க விட இன்ட்ரெஸ்ட் இல்லை. சொன்னால் செய்ய போகிறோம், ப்ராப்பர்ட்டி வரப்போது எடுத்து டெக்கரேட் பண்ண போகிறோம், இந்த மாதிரி மைண்ட் செட்டே இருப்பானுங்க. எனக்கு ரைட்டர் அப்புறம் பாட்டில் அதில் தான் நான் பிடிக்க ஆரம்பித்தேன். ஸ்கிரிப்டை படிச்சுட்டு அவனுக்கிட்ட கொடுக்க நான் நரேட் பண்ண, அவனுக்கு இதான் சீனு, இதான் பண்ண போகிறோம், இதான் த்ரூ அவுட். நான் சீனை பிரிச்சிடும், சீக்வன்ஸ் என்னென்ன செட்டப் பண்ண போகிறோமோ அந்த செட்டப்பாக பிரித்து நான் ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு வச்சிருவேன். இந்த சீனுக்கு தான் வைக்க போகிற ப்ராப்ஸ் தான். ப்ராப்பர்ட்டி மூலம் நானே தான் மார்க் பண்ணுவேன். என் அசிஸ்டன்ட் அவனுக்கு போய் சொல்லி கொடுத்து இதெல்லாம் பண்ணுங்கடா, இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் தேவை, இந்த சீனில் இதான் வைக்கணும், சும்மா தேவையில்லாததெல்லாம் பண்ணிடக்கூடாது. அந்த சீக்வன்ஸு அந்த பேக்ரவுண்ட் என்ன நம்மளுக்கு என்ன பண்ண போகுது, ஏன்னா பேக்ரவுண்டு லைட்டு அங்கே இருக்கிற ஆர்டிஸ்ட்டு எல்லாம் சேர்ந்தா ஒரு ஃப்ரேம் எனக்கு. அந்த ஃப்ரேமுக்குள்ளே நம்மளோட ஒர்க்கு என்னவா இருக்குன்றதை நான் ரொம்ப கவனித்து பண்ணது. ரைட்டரில் அதை ரொம்ப நான் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் பாட்டரில் அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அதுவும் தினா கூட உட்காந்து நாங்கள் பண்ணது ரொம்ப பிடிச்ச விஷயம் எனக்கு. ரைட்டரில் பண்ணேன். இங்கே என்னென்னா டேரக்டர் ரைட்டில் ஃப்ராங்க் சொல்லுவாப்பில், இதெல்லாம் தளபதி இது பண்ண அது பண்ணணும் டீட்டில், அவரும் ஃப்ராங்க்லின் அவரும் டீட்டில் கொடுப்பேன். இது நாங்கள் எல்லாம் காலேஜ், நான் தினாலும் அது காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் இருந்தால, அவர் விஸ்காம், நான் பெயிண்டிங். என்னென்ன நாங்கள் 2 பேரும் உட்காந்து பேசும்போது அப்புறம் ரூபேஷ் கூட வந்து கலர் பேலட்டுக்குள்ளே போகிறோம். அதுக்காக தினா டெய்லி நாங்கள் போனோன்னு அது எப்படி பிரிக்க போகிறோன்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது, சீன் பை சீன். இப்போ அந்த வீடு பண்ண போகிறோன்னா ஹீரோ வீடு அந்த அவன் வந்து ஒய்ஃப் வந்து தனியாக போயிடுவாள், அந்த வீடு சென்டர் என்ன பண்ண போகிறோம், அதுக்கு என்னென்னலாம் பண்ண போகிறோன்னு ஒவ்வொரு ஏரியா, ஒரு ஸ்ட்ரீட் பண்ண போகிறோம், அந்த ஸ்ட்ரீட் மார்னிங் பண்ண போகிறோம். அப்புறம் அந்த கோயில்கிட்ட மழையில் கட்டுவோம், அந்த மூடு எப்படி இருக்கும், அந்த ஸ்கை பேக்ரவுண்ட் டெப்த்தில் எப்படி இருக்கும், மழை ரெயின் எஃபெக்டும் அந்த உள்ள டெப்த்தில் என்ன கலர் ஸ்கீம்குள்ளே இருக்கணும், இதெல்லாம் நாங்கள் என்ன பண்ணோம், ஸ்டில்லே எடுத்துகிட்டு வந்துட்டு அந்தந்த மூடுக்காக ஒர்க் பண்ணோம். கலர்லாம் லைட்டிங்கோட, அங்கே இருக்க காஸ்டியூம் சென்ஸோட, என்ன பக்கத்துலேயே இருக்கும் எல்லாமே. நாங்கள் பண்ண அவ்வளோ ஃபுட்டேஜ் இருக்குது. அவர் ப்ரீ பிளான்ட்டாக உட்காந்து பண்ணதுனால தான் இந்த படத்துக்கு நாங்கள் என்ன அச்சீவ் நினச்சோமோ, நாங்கள் என்ன ஒர்க் பண்ணமோ அது அழகாக கரெக்டாக த்ரோட்டாக படத்தில்
அப்படியே இருந்தது. எனக்கு நான் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அங்கே என்ன ஒர்க் பண்ணமோ அது அப்படியே அந்த லைட்டிங் மூடுக்குள்ள என்ன கலர் வச்சோம், அங்கே ஒரு ப்ராப்ஸ் வைக்கணும், அந்த கலர் கூட அங்கே டிக் பண்ணி எழுதிருப்போம். அது அங்கே அப்படியே மென்ஷன் பண்ணி வச்சோம். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது வந்து இந்த படத்தில் நம்ம அச்சீவ் பண்ண எனக்கு ரொம்ப சந்தோஷம். இனிமேல் வர படத்துலையும் முதல்ல நான் படிக்கிறத தான் நீ அசிஸ்டன்ட் உட்கார வைக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். அவனுக்கு ஸ்கிரிப்ட் தெரியாமல் என்ன பண்ணுறான்னு, நான் சொல்கிறத மட்டுமே வச்சுட்டு வேலை பண்ணக்கூடாது, அவனுங்களும் படிக்கணும். ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு என்ன பண்ண போகிறோம். நான் அதனால அடிக்கடி சொல்லுவேன், நான் என்ன பண்ணணும்னா என்னோட டேரக்டர் கூட ஃப்ரெண்ட் ஆகுங்கடா, கேமரா லிங்க் ஆகும், முதல் அவங்ககிட்ட பேசுங்க. என்கிட்டயே நான் என்ன சொல்கிறேன்னா, நான் சொல்கிறத மட்டும் செஞ்சீங்கன்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்களும் அடுத்த கட்டத்துக்கு நகரணும். அதுக்கான ஒரு முயற்சி தான் இது. நான் அதனால் சொல்லி உங்கள்கிட்ட நல்ல எங்கே போனாலும் என்னோட இதாக இருக்கும், என்னோட கால் இதாக இருக்கும். அதனால் அப்போ தான் ஈஸியாக வந்து ஃப்ரெண்ட்லியாக உள்ளே இறங்கி ஒர்க் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் கிடைக்கின்றது நான் ரொம்ப இது பண்ணேன். இந்த படத்தில் உண்மையிலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சின்ன ஒரு இடமா கூட நான் ரொம்ப ரசித்து பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு ஃப்ரேமும் மானிட்டர் பார்த்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அசிஸ்டண்ட் கவனிக்கிறேன்னு அதை நான் ரொம்ப நோட் பண்ணிகிட்டே இருப்பேன். அதனால இதுலேருந்து கொஞ்சம் நிறைய விஷயம் நான் கற்றுட்டு அடுத்த நகர்ந்துட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷத்தில் வந்து